ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏசு கிறிஸ்து அவரை பார்க்குறதுக்கு அவங்க அம்மா, அவங்களுடைய பிரதர்ஸ்லாம், சகோதரர்கள்லாம் வர்றாங்க. அப்போ சீஷர்கள் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் போய் அவங்க அம்மா கிட்டேயோ இல்லை அவங்க சகோதரர்கள்கிட்ட வெளியே போய் பேசலை. அவர் சுற்றி ஆட்கள் நிற்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறாரு, அவங்கள கை காமிச்சு சொல்கிறாரு, இவங்க தான் என்னுடைய அம்மா சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாரு. என்னுடைய தகப்பனுடைய ஃபாதர் காட் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு அம்மாவாகவும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இன்னைக்கு கடவுளுடைய சித்தத்தின்படி நம்ம செய்கிறோமா? அதே இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு, அதே மத்தேயுவில் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடவுளுடைய சித்தம் செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே இயேசு இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிற கற்பனைகளை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு நண்பர்கள் அப்படின்றாரு. அதே இயேசு என்ன சொல்கிறாருன்னா, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா அவருடைய சித்தத்தின்படி செய்யணும். கேட்குறது மட்டும், வார்த்தைகளை கேட்குறது மட்டும் இல்லை, அதன்படி வாழ்க்கையை அமைச்சிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, ஒன்றை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், என்னென்னலாம் செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்ன பார்க்குறோம், என்ன கேட்குறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், உள்ள என்ன இன்டென்ஷன், என்ன ஆட்டிடியூட், என்ன மோட்டிவ், உள்ள என்ன தாட்ஸ் ஓடிட்டுருக்கு, எதை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அவருடைய சித்தத்தின்படி, பரலோகத்தினுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, கரெக்டாக ஆண்டருடைய பிள்ளையா செயல்கள்லையும் எல்லா விதத்துலையும் ஆண்டருடைய பிள்ளையா ஆண்டருடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவன்தான் இயேசுவுக்கு சொந்தக்காரன், இயேசுவுக்கு நண்பன், அவன்தான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட பாவ வழிகள், பாவ பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனடியாக ஸ்பெசிஃபிக்காக அந்த பாவத்தை கன்ஃபஸ் பண்ணி அதை விட்டுட்டு ஏசப்பாவோட பரிசுத்தமான வழியில் வாங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. பபாய்.